தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய தேசத்தில் கடத்தப்படுகிற குழந்தைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் பத்திரமாய் மீட்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மூலமாக இன்றைக்கு கடத்தப்படுகிற குழந்தைகள் பெருகி கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளை நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்கிற காவல்துறையினரால் மீட்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். பெரிய கட்டிடங்கள் கட்டுகிறது நிமித்தமாக அதை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கடத்துகிறவர்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, உள்ளுறுப்புகளை விற்க வேண்டும் என்று சொல்லி கடத்துகிறவர்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, சமூக விரோத செயல்கள் மூலமாக பிச்சை எடுக்க வைத்து அதன் மூலமாய் அவர்கள் மூலமாய் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி சமூக விரோத செயல்களை ஈடுபடுகிற ஒரு கூட்டங்கள் உண்டு. இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் நிமித்தமாக அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளை கொண்டு போய் பாலியல் தொழில் செய்யும்படியாய் கடத்தப்படுகிற கூட்டங்களும் உண்டு. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு விடும்படியாய் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். எந்த இடத்திலேயாவது சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு இந்நாட்களில் அவதிக்குள்ளாய் காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் இன்றைய வேளையிலே அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை பத்திரமாய் மீட்டு அவர்கள் வீடுகளுக்கு வரும்படியாய் நாம் ஜெபிப்போம். கடத்தப்படுகிற குழந்தைகள் எல்லா தரப்புல வறுமை நிலையில இருக்கிற குழந்தைகள், நடுத்தர வயதில் இருக்கிற குழந்தைகள், சமுதாயத்தில் உயர்மட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் கூட கடத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க தேசத்துல கடத்தப்படுகிற குழந்தைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சமுதாய ஆண்டவரே செயல்களிலே ஈடுபடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை தொடுங்க சுவாமி. அவர்கள் ஆண்டவரே காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட, ஆண்டவரே இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தண்டிக்கப்பட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில எந்த பகுதியிலாவது ஆண்டவரே சிறு பிள்ளைகள் இன்னலுக்குள்ளேயும் துன்பத்துக்குள்ளேயும் ஆளாக்கப்பட்டு இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கிரும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எசப்பா உம்முடைய காவல் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய காவல் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. பலி செலுத்துவதற்காகவோ ஆண்டவரே உடல் உறுப்புகளை விற்க வேண்டும் என்று சொல்லியோ, ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்க வேண்டும் என்று சொல்லியோ, பாலியல் தொழில் செய்ய வைப்பதற்காகவோ ஆண்டவரே கடத்தப்பட்டு இருப்பார்களானால் இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மீட்டு எடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களை சேர்த்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.